ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் ஒரு 5 வெரைட்டி குழம்பு தாங்க. நினச்சாலே இன்னைய வரைக்கும் அழுத்து போகாமல் சாப்பிட்ற குழம்பு. இந்த 5 வெரைட்டி குழம்பும் உங்களுக்கு அப்படியே லட்டு மாதிரி எடுத்து உங்களுக்கு ட்ரை பண்ண கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கிறோங்க. அது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறோம். வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சாதான் நல்லா பொலன்னு இருக்கும் உள்ளார. அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள்: பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உப்பு, சோம்பு. இதெல்லாம் போட்டு குறைன்னு ஒரு ரவை பதத்தை விட கொஞ்சம் இன்னும் குறைப்பாகவே இருக்கலாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா அப்படியே களி மாதிரி இருக்கும் மாவா. இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிறோம். வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம தேவையான அளவுக்கு பால்ஸாக உருட்டி வச்சுக்கிறோங்க. இந்த உருண்டை உங்களுக்கு குழம்புல கரையாதுங்க, கரையோன்னு பயப்பட வேண்டாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் இதை 3ஐயும் போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா கருகாமல் வதக்கிக்கிறணும். கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கணும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் வதங்கிடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா செவ்வர வதக்குறோம். இப்போ தக்காளி ஒரு 50 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கதை பிசைஞ்சு விட்ட மாதிரி போட்டிருக்கேங்க. நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம், மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது பச்சை வாசம் போக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதில்ல. இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி பார்த்துக்கலாங்க. திக்னஸ் பார்த்துட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் கொதிச்சிருச்சுங்க. நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒன்றா ஓரமாக அப்படியே போட்டுகிட்டே வரணுங்க. ஒன்று மேலே ஒன்று படாமல் ஓரமாக போட்டுகிட்டே வந்துடுங்க. கரண்டியை போட்டு கிண்டிகிட்டே இருக்க வேண்டாங்க. அதை அப்படியே துணியை வச்சு அப்படியே சுற்றி விட்டோம்னா கேப் இருக்க இடமெல்லாம் போயிட்டு ஃபில் ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் உருண்டை வெந்ததுக்கப்புறம் மேலே வருங்க. அப்படியே சுற்றி விட்டு வைக்கணும். இது ஈஸி மெத்தடாக இருக்கும். போட்டு கரண்டியை போட்டு கிண்டுறப்போ உடையிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஒரு 5 நிமிஷத்துலேயே உருண்டை மேலே எழும்பி பாதி குக்காய் மேலே வந்துடுதுங்க. திருப்பி இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டே இருக்கணும். மண் சட்டிங்கிறனால அவங்களுக்கு சூடு வந்துடுது. நாம் உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டுங்க ஒரு 5 நிமிஷத்துலையே. வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் வெண்டைக்காவை எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நல்லா செவர வதக்கிக்கணுங்க. இல்லைன்னா குழன்னு இருக்கும். மற்ற காயினாக்கா சும்மா வேக வச்சுக்கலாம். வெண்டைக்காங்கிறப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் முறுன்னு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம்னாக்கா அந்த குழப்பு தெரியாதுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம், அந்த காய்க்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கணுங்க. ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. அந்த க்ரீனிஷ் கலர் இருக்கிற வரைக்குமே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. பச்சரிசி, கொத்தமல்லி இது ரெண்டும் போட்டு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இது 3ஐயும் அரைக்கணும். கடலை பருப்பு சேர்த்தா பச்சரிசி வேண்டாம், பச்சரிசி சேர்த்தா கடலை பருப்பு வேண்டாம். இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கிறோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு இந்த வெண்டைக்காய் எடுத்து தனியாக கொட்டிக்கிறோம். அதில் ஒரு 1/4 லிட்ரு தயிரை நல்லா கடைஞ்சி ஊற்றிட்டேங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். இப்போ திக்னஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். இப்போ தாளிப்பு தேங்காய் தாங்க. கடுகு, வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. அதுக்கு பச்சை மிளகாய் அரைச்சிக்கிறோம், இதுக்கு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க. நல்லா செவர வதங்குறப்ப தான் ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கருக விட்டுறக்கூடாதுங்க. நல்லா செவர வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கிட்டே இருக்குங்க. நம்ம கரைச்சி நம்மளோட மோர் குழம்பு ரெடிங்க. லேசாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
இல்லைன்னா திரியாக வந்துடும். நம்மளோட மோர் குழம்பு ரெடிங்க. கத்திரி வத்தல் குழம்புக்கு நம்ம தேவையான அளவு கத்திரி வத்தலை எடுத்து வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சிடலாங்க. அதுலேயே பாதி வெந்திருக்கும் நமக்கு. இப்போ குழம்பு கரைக்கிறது எப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கிறாங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். தேங்காய், மிளகு, சீரகம் அரைச்சிக்கிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். குழம்பு நல்லா திக்காக இருக்கிறதுக்காக. குறைன்னு அரைக்கக்கூடாதுங்க. நல்லா நேவாக அரைச்சிக்கிறோம். எப்படி நேவாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வச்சுட்டு இப்போ அதையும் அந்த குழம்புலையே ஊற்றிக்கிறோம். கரைச்சி வச்சுருக்க குழம்புல நல்லா கலந்துட்டு தேவையான அளவு நாம் உப்பு போட்டுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் கலக்கிட்டு எப்படி இருக்குன்ட்டு உப்பு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ தாளிக்கிறது நல்லெண்ணெய் தாங்க. நல்லெண்ணெயில் நம்ம கருவடகம் தாளிக்கிறோம். இல்லைன்னா வெந்தயம், வெங்காயம் தாளிச்சுக்கோங்க. நான் கருவடகத்தோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. பூண்டு ஒரு 10 பல் தட்டி வச்சுருக்கதை போடுறோம். நல்லா அந்த வடகமும் பூண்டும் தாளிக்கிறப்ப வாசம் நல்லா இருக்குங்க. நல்லா கருகாமல் கொண்டு வந்துடணும். நல்லா செவர வதங்கிட்டே இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் முழு வெங்காயமாக வதக்கி விட்டுக்கிறோம். குழம்புல நல்லா முழுசாக இருக்கும். இந்த புளிக்குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கத்திரி வத்தல் வேக வச்சுருக்கிறத எடுத்து அதுலேயே ஒரு 2 பெரட்டி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் 2 தடவை. கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அந்த வத்தல்லையும் கொஞ்சம் உப்பு இருக்கும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஒரு பைண்டான மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு எடுத்து ஊற்றிக்கிறோம். திக்னஸ்ஸு, உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிறதெல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. நம்ம மூடி வச்சிட்டோம்னா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குழம்பு கொதி வந்துருச்சுங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த கொதிக்கிறத வச்சு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஃபுல்லாக கொதிச்சாக்கா ஒரு துண்டு வெல்லமும் அதில் போட்டேன். நாட்டு சக்கரை போட்டிருக்கேங்க. நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் சிம்மிலையே வச்சுக்கிறோம். இந்த குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அந்த வடகத்தில் போட்டிருக்க நம்ம அந்த விளக்கெண்ணெய் லேசாக மிதந்த மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்துடும் பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கலாம். குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு. நம்மளோட கத்திரி வத்தல் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுண்டக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சிட்டோங்க. வெந்தயம், ஒரு கட்டி பெருங்காயம் நல்லா செவர வதக்கிட்டு ஒரு 50 கிராம் பூண்டை போட்டு நல்லா செவர வதக்கிக்கணுங்க. நல்லா கருகிறான் செவர வதங்குறோம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கிறோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா நல்லா வதங்கி கொடுத்துரும். கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு சேர்த்து அதோடு நல்லா வதக்கிடுறோம். நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டக்காய் பாருங்கள். அதையும் இப்போ ஒரு 100 கிராம் சுண்டக்காய் இருக்குங்க. அதையும் போட்டுக்கிறோம். நல்லா அயன் கண்டென்ட் உள்ளதுங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். அதுலேயே பாதி வெந்துடும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே சிம்முலையே வச்சு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா 5 நிமிஷம் வெந்துடுங்க. 5 நிமிஷம் ஆயிட்டு இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேங்க. புளி ஒரு லெமன் சைஸு கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். தேங்காய், மிளகு, சீரகம் அரைச்சி விட்டுருக்கதையும் விட்டுக்கிறோம். நல்லா இப்போது 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணுறதெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாங்க. மூடி வச்சிடறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிட்டு நல்லா கொதி வந்துருச்சு. பாதிக்கு மேலே நல்லா குக் ஆகிட்டுங்க. சிம்மிலையே வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடறோம். நம்மளுடைய சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் இதில் கணக்கே. உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெங்காய பூண்டு மிளகு குழம்பு செய்ய போகிறோங்க. நம்ம சட்டியை காய வச்சிட்டோம். மண் சட்டியை நல்லா நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறோங்க.
நல்லா நல்லெண்ணெய் தான் ஃப்ளேவராக இருக்கும். வெந்தயம் போட்டுக்கிறோம். நல்லா வெந்தயம் செவர்ற வரைக்கும் டைம் கொடுக்கணும். ஒரு கட்டி பெருங்காயம் போட்டேன். அது இந்த குழம்பு செய்யறதுக்கும் அது ஊறி நல்லா வாசம் வரத்துக்கும் ஃப்ளேவராக இருக்கும். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிருக்கேன். நல்லா வதங்கிக்கங்க. நல்லா கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். ஒரு 50 கிராம் பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. கருகாத அளவுக்கு. கொஞ்சம் கல்லுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கிக்கலாங்க. அதில் ஒரு கொஞ்சோண்டு எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை எந்த ஸ்டேஜில் சேர்க்குறதுன்னு சொல்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். மிளகு குழம்புங்கிறதுனால. இப்போ 2 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டு புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியதாங்க. நல்ல திக்காக குழம்பு இருக்கும். இதுக்கு தேங்காய் கிடையாது. நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு இடையிலையே மிளகு 1 ஸ்பூனு, நல்லா மிளகு காரமாக இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூனு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை ஒரு ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சதை ஒன்றும் பாதியமாக அதிலேயே மிக்சியில் ஒரு திருப்பி வச்சுக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா திக்காக இருக்கும் பாருங்கள் இந்த குழம்பு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இந்த மிளகு சீரகம் பவுட்ரு, வெங்காயம், பூண்டு இதை தட்டி வச்சுருக்கிறத போட்டுக்கிறோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். திக்காக இருக்கும் குழம்பு. இந்த குழம்பு நம்ம எடுத்து வைக்கிறப்பவே அப்படியே திக்காக இருக்கும் சாதத்தில். இந்த மாதிரி இருக்கணும். சளி காய்ச்சல் உள்ளப்போ இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா க்யூர் ஆயிருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஒரு துண்டு வெல்லமும் அதில் போட்டுடுறோம். நல்ல உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் அட்டகாசமாக எடுத்து கொடுக்குங்க. அந்த வெல்லம் போட்டோன்னே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் நம்ம குழம்ப கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இதுக்கு வந்துடும் நமக்கு. குழம்பு நல்லா திக்காயிருச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணாலும் 2 நிமிஷம் கொதிச்சிட்டே தாங்க இருக்கும். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.